ஹாய் ஸ்டூடெண்ட், நான் உங்களுக்காக +1 அக்கௌண்டன்சி சாப்டர் நம்பர் 3 சம் நம்பர் 7 எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் த ஜேர்னல் ஆஃப் மனோகர் ஹூ இஸ் டீலிங் இன் த டெக்ஸ்டைல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்குறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சம் எல்லாம் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் போட்டோம். இப்போ போடுற சம் பார்த்தோன்னா நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போட போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 2018 மார்ச். ஓகேவா? மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 60,000 கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, வாட் கம்ஸ் இன் டெபிட்னா எது உள்ளே வருதோ அது டெபிட், எது வெளியே போதோ அது கிரெடிட். ஓகேவா? எது உள்ளே வருதோ அது டெபிட், உள்ள கம்ஸ் இன் உள் வருவது டெபிட்டு, வெளி செல்வது கிரெடிட். இந்த ஒன்று மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சம்மை ரொம்ப ஈஸியாக போடலாம். இதுக்கு முன்னாடி நான் தமிழ் மீடியத்துக்கு எடுத்திருக்கேன். ஓகேவா? எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கேன்னு கமெண்ட்ஸில் சொன்னாங்க. இப்போது இதில் பாருங்கள், வாட்ஸ் கம்ஸ் இன் டெபிட் சைடும் வாட் கோஸ் அவுட்டு கிரெடிட் சைடு. உள்ளே வர்றது டெபிட்டு, வெளியே போகிறது கிரெடிட். இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ஓகே, புரியுதா? இப்போ பாருங்கள், மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். மனோகர் என்றவர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் கேஷ் கொண்டு வரார். அப்போ பிஸ்னஸ்க்குள்ளே என்ன வருது? கேஷ் வருது. அப்போது எது உள்ளே வந்திருக்கு? கம்ஸ் இன் டெபிட். அப்போ கேஷ் தான் உள்ளே வந்திருக்கு. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு, மனோகர் கேபிட்டல் அக்கௌண்ட். இது அந்த கேஷ் எதில் போய் சேரும்? மனோகரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போய் சேரும். அதனால் மனோகர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த புக்ஸ் ஆஃப் மனோகர் ஜேர்னல் என்ட்ரி, டேட்டு, பர்டிகுலர்ஸு, எல்எஃப், டெபிட்டு, கிரெடிட்டு, அமௌண்ட். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு பிரித்து எழுதணும். இப்போ நமக்கு என்ன டேட் கொடுத்துருந்தாங்க? 2018 மார்ச் 1. அவர் உள்ள கேஷ் கொண்டு வரார். பிஸ்னஸ் மனோகர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கேஷை கொண்டு வராரு. அப்போது கேஷ் அக்கௌண்ட் உள்ளே வருது டெட்டாரு. அது மனோகரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் சேரும். அதனால் டு மனோகர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். எப்போமோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் சம்ன்றதுனால நான் சொல்கிறேன். எப்போமோ டெபிட்டுக்கு மட்டும் டிஆர் போடணும், கிரெடிட்டுக்கு போட வேண்டாம். டு மனோகர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு எழுதணும். எவ்வளோ அமௌண்ட்டு? 60,000. பர்ச்சேஸ்ட் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் 10,000. என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்க. பர்ச்சேஸ்டுனா நம்ம வாங்கியிருக்கோன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் கொடுத்து ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி கேஷ் கொடுத்து ஃபர்னிச்சர் வாங்கினா நமக்கு உள்ளே எது வந்திருக்கும்? ஃபர்னிச்சர் உள்ளே வந்திருக்கும், கேஷு வெளியே போயிருக்கும். அப்போ எது உள்ளே வந்துச்சு? ஃபர்னிச்சர். அப்போ இது டெட்டாரு, இது கிரெடிட்டார். ஓகேவா? பாருங்கள், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் 10,000 டு கேஷ் அக்கௌண்ட் 10,000. ஏன்னா ஃபர்னிச்சர் வாங்கி ஃபர்னிச்சர் உள்ளே வந்திருக்கு டெட்டாரு, கேஷு நம்ம கொடுத்து வாங்கினது வெளியே போயிருக்கு, அதனால 10,000. எப்பயும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஒரு சம் போடுறோன்னா அந்த சம் நம்மளோட அக்கௌண்ட்ஸுன்னு நினச்சிக்கணும். இப்போ மனோகர்னா நம்ம தான் மனோகர் நினச்சிட்டு அந்த சம்மை போடணும். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா நம்ம தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அப்போ காசு வெளியே போயிருக்குன்னா நம்மளை விட்டு வெளியே போயிடுச்சு. பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ் 25,000. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்னிச்சர் கொடுத்துருந்தாங்க, நம்ம ஃபர்னிச்சர் எழுதியிருக்கோம். இங்கே கூட்ஸ் கொடுத்தா நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா, பாட் கூட்ஸ்னால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு தான் யூஸ் பண்ணோம். என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணோம்? பாட் கூட்ஸ்னால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு கூட்ஸ் வாங்கியிருக்கோம், ஸ்டாக் வாங்கியிருக்கோன்னா அதில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி அசட்டு அது மாதிரி எதனா வாங்கியிருந்தால் தான் அந்த நேம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ பர்ச்சேஸ் பண்ண பொருள் உள்ளே வந்திருக்கோம். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார். என்ன கொடுத்து வாங்கணும்? கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கோம். அப்போ கேஷ் வெளியே போயிருக்கோம். எது உள்ளே வந்திருக்கு? பர்ச்சேஸ் பண்ண பொருள் உள்ளே வந்திருக்கு, கேஷு வெளியே போயிருக்கு. அப்போ பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 25,000 டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 25,000 டு கேஷ் அக்கௌண்ட் 25,000. பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ். கூட்ஸ்னால் ஸ்டாக் வாங்கிறது. ஓகேவா? கூட்ஸ்னால் ஸ்டாக் வாங்கிறது.
சோல்டு கூட்ஸ் டு ஹரி ஆன் கிரெடிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கடனுக்கு பொருளை விற்றுருக்கோம். சோல்டுனா சேல்ஸ், ஓகேவா. சோல்டுனா சேல்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணோம். அதே மாதிரி பாட் கூட்ஸ்னால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணோம். சோல்டு கூட்ஸ்னால் சேல்ஸ் அக்கௌண்ட்டை, ஓகேவா. இப்போது நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நமக்கு பணம் உள்ளே வரும் அப்படின்னு பார்த்தா இவர் கடனுக்கு வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி கடனுக்குன்னு கொடுத்தா நம்ம நேம் தான் யூஸ் பண்ணோம். கேஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டோன்னா கேஷ் நம்ம கைக்கு வராது. கடனுக்கு வாங்கினா அவங்க பேர் தான் வரும், ஓகேவா. அப்போ பாருங்கள், ஹரி அக்கௌண்ட் டெட்டார் 10,000 டு சேல்ஸ் அக்கௌண்ட், ஓகேவா. ஹரி அக்கௌண்ட் கடனுக்கு வாங்கினதுனால ஹரி அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட், பொருள் விற்றுருக்கோம் இல்லையா, அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். இதுவே கேஷ்க்கு விற்றுருந்தோன்னா அது கேஷ் அக்கௌண்ட்டுன்னு வந்திருக்கும். இப்போ பாருங்கள், 8th என்ட்ரி மறந்துட்டேன். இப்போ 8th என்ட்ரி பாருங்கள். சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் என்ன பண்ணியிருக்கோம், கூட்ஸை விற்றுருக்கோம். அப்போ அங்கேயும் சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு தான் யூஸ் ஆகும், ஓகேவா. சோல்டு கூட்ஸ்னால் கேஷ் சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு தான் வரும். எதுக்கு விற்றுருக்கோம், கேஷ்க்கு விற்றுருக்கோம். அப்போ நமக்கு கேஷ் உள்ளே வருமா வெளியே போகுமா, ஒரு பொருளை விற்றுருக்கோன்னா நமக்கு கேஷ் உள்ளே வரும், ஓகேவா. கேஷ் உள்ளே வரும். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட், உள்ளே வர்றது டெபிட்டு, வெளியே போகிறது கிரெடிட். இதுதான் நம்மளுக்கு ஒரு இது மாதிரி மந்திரம் மாதிரி வச்சுக்கோங்களேன். உள்ளே வர்றது டெபிட்டு, வெளியே போகிறது கிரெடிட். அப்போ கேஷ் உள்ளே வரும். இது சோல்டு கூட்ஸ்னால் சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 28,020. சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் சொன்னேன்னா. நெக்ஸ்ட்டு ஹரிக்கு வந்து கடனுக்கு விற்றோம். இந்த என்ட்ரி போன வாட்டி சொல்லிட்டேன். ஹரிக்கு கடனுக்கு விற்றதுனால கேஷ் கொடுத்துருக்க மாட்டார், அதனால் அவரோட நேம் யூஸ் பண்ணுறோம். ஹரி அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 10,000. பெய்டு கமலேஷ் 12,000, ஓகேவா. பெய்டு கமலேஷ் 12,000. அப்போது என்ன வரும் என்ட்ரி, பெய்டு கமலேஷ் 12,000னா நம்ம கடனுக்கு வாங்கின பொருளுக்கு காசை வந்து பே பண்ணுறோம். பே பண்ணால் நமக்கு வந்து காசு நம்மளை விட்டு வெளியே போகும். யாருக்கு போய் சேரும், கமலேஷ்க்கு போய் சேரும், ஓகேவா. கமலேஷ் அக்கௌண்ட்டில் போய் சேரும். அப்போ கமலேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். பெய்டு கமலேஷ்னா கேஷ் நம்மளை விட்டு வெளியே போகுது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. பாருங்க, கமலேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் வந்து பெய்ட் டு கமலேஷ்னா கமலேஷ்க்கு நம்ம காசு கொடுத்துருக்கோம். காசு கொடுத்தோன்னா காசு வெளியே போயிருக்கு, வெளியே போச்சுன்னா அது கிரெடிட். அப்போ கமலேஷ் அக்கௌண்ட் டெட்டார். பெய்டு ரெண்ட்னா ரெண்ட் நம்ம எப்படி பே பண்ணியிருப்போம், கேஷ் கொடுத்து தான் பே பண்ணியிருப்போம். அப்போது கேஷ் அக்கௌண்ட்டும் ரெண்ட் அக்கௌண்ட்டும் வரும். அப்போ கேஷ் வெளியே போச்சா உள்ளே வந்துச்சா, கேஷு வெளியே போச்சு. கேஷ் வெளியே போச்சுன்னா அது கிரெடிட். அப்போ ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட், ஓகேவா. அப்போ ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். பாருங்கள், ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் 500 டு கேஷ் அக்கௌண்ட் 500. ஏன்னா ரெண்ட் வந்து பே பண்ணியிருக்கோம், கேஷ் வெளியே போச்சுன்னா அது கிரெடிட். ரிசீவ்டு ஃப்ரம் ஹரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம கடனுக்கு யாருக்கு, ஹரிக்கு சேல்ஸ் பண்ணோம் இல்லையா. ஹரி வந்து நமக்கு காசு கொடுக்குறாரு. ரிசீவ்டு ஃப்ரம் ஹரி, கேஷ் நம்ம ஹரிக்கிட்டேருந்து வாங்குகிறோம். அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் தான் உள்ளே வருது. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு, ஹரி அக்கௌண்ட் கிரெடிட். அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெபிட் to Hari account credit 8,000. Cash received from Hari, cash கிட்டேருந்து ஹரி கிட்டேருந்து கேஷை ரிசீவ் பண்ணியிருக்கோம். withdrew cash for personal use. எப்பவும் பர்சனல் யூஸ் சொல்லிட்டாங்கன்னா அது ட்ராயிங்ஸ்ன்னு எடுத்துக்கணும், ஓகேவா. ட்ராயிங்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ட்ராயிங்ஸ் எப்பவும் டெபிட் சைட் தான் வரும், ஓகேவா. உள் வருவதுன்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டு தான் வரும். பர்சனல் யூஸ் எடுத்தால் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். இது எல்லாத்துலேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் அவர் கேஷாக எடுக்கிறாரா, பேங்க்லேருந்து எடுக்கிறாரா, ஸ்டாக்காக எடுக்கிறாரா, என்ன எடுக்கிறாரு அப்படின்றது தான். இந்த சம்மில் அவர் என்ன எடுத்திருக்காரு, கேஷ். அப்போ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் எப்பவும் டெபிட்டு டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டு 4,000 டு கேஷ் அக்கௌண்ட்டு 4,000, ஓகேவா. ஏன்னா பர்சனல் யூஸ்க்காக எடுத்தாங்கன்னா எப்படி வரும்,
ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் பிஸ்னஸ்லேருந்து அவர் சொந்த பயன்பாட்டுக்காக எடுத்துக்கிறார். அப்படி எடுத்தால் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். அப்போது வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். ஓகேவா, இதுதான் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஓகே, தேங்க்யூ.